வணக்கம். இது தமிழ் சிறகுகள் வலையொலியில் வருகின்ற காணொளி. இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் 14. சொல்லுங்க சார், கிளம்பலாமா சார்? கிளம்பலாம் சார். குலா சார், நானும் பிரசாத்தும் ஒரு பைக்கில் வரேன் சார். கலா சார், கலா இங்கேயே இருக்கட்டும்னு தோணுது சார். ஏன்? ஒன்றும் இல்லை சார், இங்கேயே இருக்கட்டும்னு தோணுது. இல்லை, கலாவும் கூப்பிட்டு வாங்க. சரிங்க சார். சரி, கலா ஸ்கூட்டி இருக்குது தானே? ஆமாம் சார், இருக்குது சார். சரி, ஓகே, நீ ஸ்கூட்டியில் பின்னாடி வா, நாங்கள் 4 பேரும் போகிறோம். ஓகே சார், நீங்கள் போங்க, நான் வரேன். ஓகே, சீக்கிரம் கிளம்புங்க. பிரசாத் சார், கதவை தர அப்படின்னு போலீஸ் சொன்னதும் பிரசாத் வேகமாக போய் கதவை திறந்தான். கதவை திறந்து பார்க்க வெளியே ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. மழை தூறல் தூறிக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்த போலீஸ், எத்தனை மணிக்கெலாம் வந்திருக்கோம் நம்ம? சார், நம்ம நைட்டு 7 மணிக்கு வந்திருக்கோம் சார். அப்படியா? ஆமாம் சார். சரி, ஓகே, கிளம்புங்க போகலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்ப பிரசாத் முன்னாடி வந்து, சார் சார் ஒரு நிமிஷம். ஏன் பிரசாத் சார், நீங்கள் இந்த யூனிஃபார்மில் வரது எனக்கு சரின்னு படலை சார். ஆமாம் பிரசாத், நானும் அதை பற்றி யோசித்தேன். உங்கள்கிட்ட ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ட்ரெஸ் இருந்தால் கூட. ஓகே சார், வாங்க, நான் தரேன் அப்படின்னு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு நேராக அங்கேருந்து கிளம்புனாங்க. சவரா, பிரசாத், குல்லா, அந்த போலீஸ், இவங்களுக்கு பின்னாடி கலாவும் ஸ்கூட்டியில் கிளம்புனாங்க. இவங்க போய் அந்த கோயிலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது காலம் 10ஆம் நூற்றாண்டு. வாங்க வாங்க வாங்க, போலாமா? உங்க பேர் என்ன? என் பேரு வாமனன். ஓ, வாமன அவதாரம், கிருஷ்ணருடைய அவதாரம். அப்படி என்றால் சரிதான் சரிதான். உங்களுடைய பேர்? நரசிம்மன். ஓ, நரசிம்ம அவதாரம். சரி 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 சரி. எல்லாம் அந்த பெருமாள் அருள், பெருமாள் அருள். நீங்கள் இருவரும் உணவுண்டீரா? இன்னும் இல்லை ஆழ்வார்க்கடியார் நம்பியே. சரி சரி, நாம் உணவறிந்து விட்டு பிறகு சென்று அருள்மொழிவர்மரை சந்திப்போமா? உணவு தாங்கள் எங்கு அருந்து செல்ல போகிறீர்கள்? இங்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் ஒன்று இருக்கிறது. அங்கு நாம் மூவரும் சென்று அந்த பெருமாளை தரிசித்து விட்டு பிறகு நாம் அப்படியே பேசிக்கொண்டே உணவை அருந்து விட்டு அப்படியே சென்று அருள்மொழிவர்மரை சந்திப்போம். என்ன கூறுகிறீர்கள்? அப்படி என்றால் சரி, சென்று பெருமாளை தரிசித்து விட்டு உணவையும் அருந்துவிட்டு பிறகு சென்று அருள்மொழிவர்மரை சந்திப்போம். செல்லுங்கள், செல்லலாம். செல்லலாம் செல்லலாம். சரி, நீங்கள் எந்த தேசத்திலிருந்து வருகிறீர்கள்? தேசமா? நீங்கள் இருக்கும் உங்களுடைய பிறப்பிடம் என்னவென்று கேட்டேன். பிறப்பிடம் தமிழகம்தான். ஓ, தமிழகத்தில் தான். சரி சரி சரி. தமிழகம் என்பது நீங்கள் பேசும் மொழியிலே தெரிகிறது. தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்று. நகரப்புறத்தில் இருப்பவர்களா இல்லது நம்மை போன்று கிராமப்புறத்தில் இருப்பவர்களா என்று அதுபோன்று கேட்டேன். நாங்கள் காட்டுக்குள் வசிப்பவர்கள். காட்டுக்குள்ளா? ஆமாம், பழங்குடி மக்கள். பழங்குடி மக்களா? இப்பொழுதுதான் சாமியார் என்றீர்கள், பூஜை செய்பவர்கள் என்று அருள்மொழிவர்மரும் கூறினார். இப்பொழுது வந்து பழங்குடி மக்கள் என்று கூறுகிறீர்கள்? இல்லை ஆழ்வார்க்கடியார் நம்பியே, நாங்கள் பழங்குடி மக்கள் தான். அங்கிருந்து அப்படியே நகரப்புறத்திற்கு, ஐயோ வாய் பிதற்றுகிறதே, அங்கிருந்து நகரப்புறத்திற்கு வந்து அப்படியே மந்திரங்கள், வேதங்கள், இதிகாசங்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு அப்படியே கோவில் கோவிலாக பூஜை செய்து கொண்டு நகர்வலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓ, அப்படியா அப்படியா, சரி சரி சரி. நீங்கள் பெருமாள் கோவிலில் எல்லாம் பூஜை செய்வீர்களா? ஓ, பெருமாள் கோவில் என்ன பெருமாள், அந்த சிவன் கோவிலிலும் சேர்த்து செய்வோம். நான் கேட்டது பெருமாளை கேட்டால் நீங்கள் சிவனை கொண்டு வந்து இங்கு நிறுத்துகிறீர்கள். ஓ, உங்களுக்கு சிவன் என்றால் பிடிக்காதோ? இல்லை இல்லை, அவரும் கடவுள்தான். பெருமாளே எனது முதற் கடவுள். அதனால்தான் பெருமாளை வழிபட்டு கொண்டு அவன் நாமத்தை தொழுது கொண்டு இந்த உலகில் நான் ஒரு உயிராக பிறவி எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் பாருங்கள், என்னுடைய பெயர் கூட நான் கூறாமலேயே தங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆழ்வார்க்கடியார் நம்பியே, கூறுங்கள் நரசிம்மரே,
செல்வமா, உணவு அருந்த நேரமாயிற்று, பசிக்கிறது. செல்வமா? செல்வம் செல்வம். சரி, அருள்மொழிவர்மரை தங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன ஆழ்வார்க்கடியார் நம்பியே, அருள்மொழிவர்மரை தெரியாதவர் இவ்வுலகில் யாரேனும் உண்டா? இல்லை இல்லை இல்லை, அவரை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அவருக்கு எப்படி உங்களை தெரியும் என்று கேட்க வந்தேன். அது ஒரு பெரிய கதை ஆழ்வார்க்கடியார் நம்பியே. அது என்ன பெரிய கதை? நானும் சற்று தெரிந்து கொள்கிறேனே, கூறுங்கள். உணவருந்த இன்னும் எவ்வளவு நேரமாகும்? இல்லை நரசிம்மரே, இன்னும் அரை நாளிகையில் நாம் சென்று விடலாம். செல்வோமா? அரை நாளிகை ஆகுமா? சிறிது தூரம்தான், கொஞ்சம் சுற்றி செல்ல வேண்டும், அதனால் அரை நாளிகை ஆகும். ஓ சரி, செல்வோமா? சென்று கொண்டே பேசுவோம். கூறுங்கள் கூறுங்கள், என்ன கூற வேண்டும்? இல்லை, உங்களை எப்படி அருள்மொழிவர்மருக்கு உங்களை எப்படி தெரியும் என்று கேட்டதற்கு தாங்கள் தான் ஏதோ ஒரு பெரிய கதை என்று கூறினீர்களே, அந்த கதையைத்தான் என்னவென்று கூறுங்களேன். ஓ அதுவா? கூறுகிறேன். ஒரு முறை நாங்கள் இருவரும் காட்டுக்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கம் வேகமென பாய்ந்து எங்களை கவ்விக்கொண்டு செல்ல வந்தது. பிறகு அங்கு ஒரு புலி புயலென பாய்ந்து அந்த சிங்கத்திடம் சண்டையிட்டு எங்கள் இருவரையும் காப்பாற்றியது. பிறகுதான் எங்களை காப்பாற்றியது புலி அல்ல, புலிமுகம் பொறித்த அந்த கொடி என்று எங்களுக்கு பின்புதான் தெரிய வந்தது. பாருங்களேன். ஓ, இதுதான் பெரிய கதையோ? ஆமாம், இதுதான் பெரிய கதை. இதுவிட பெரும் கதை ஒன்று இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அருள்மொழிவர்மர் எங்களுக்கு பழக்கம். அது என்ன கதை? அந்த கதையை நான் மற்றொரு நாள் கூறுகிறேன். தற்போது நாம் உணவு அருந்தலாமா? முதலில் நாம் பெருமாளை தரிசித்து விட்டு பிறகு வந்து உணவு அருந்தலாம். சரி அருள்மொழிவர்மரே. சரி, ஆழ்வார்க்கடியார் நம்பியே. சரி, காலை கழுவி கொண்டு உள்ளே வாருங்கள், செல்வோம் என்று ஆழ்வார்க்கடியார் நம்பியும் அங்கிருந்த அனங்கனும் கருணாவும் கோவிலுக்குள் சென்றார்கள். கோவிலுக்குள் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்கு முன்பு, இது காலம் 21ஆம் நூற்றாண்டு. குலா, குண்டும் குழியுமா இருக்குடா அந்த ரோடு, பார்த்து போ. மழை வேற அதிகமா வர மாதிரி இருக்கு சார். போறேன் சார். கண்ணே தெரியல சார், மழை தண்ணி கண்ணிலே விழுது. சரி, பார்த்து போ, பத்திரமா போ. பின்னாடி வரவங்களாம் எப்படி வராங்கன்னு தெரியல சார். நான் எப்படி போறேன்னு எனக்கு தெரியல சார். நீங்க என்னடா பின்னாடி வரவங்கள பத்தி யோசிக்கிறீங்க? டேய் குலா, அப்ப அவங்களையும் யோசிக்கணும்லடா. சார் வாங்க சார், அமைதியா போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டேய் குலா, என்னடா அது பாலத்துக்கு மேல இவ்வளவு தண்ணி போகுது? சார், இதெல்லாம் நேற்று பொழுதுனைக்கும் பெஞ்ச மழை. நேத்தா? ஆமாம் சார். அவன் தான் காலையில் ஒரு 9-10 மணிலேருந்து இந்த லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்கானே. எப்படிடா சொல்கிற? சார், அவன் அந்த கடைக்கு போய் ஒரு 10 மணி 9 மணி இருக்கும், அந்த டைமில் எடுத்துன்னு வந்து அந்த டைமில் இருந்தே யூஸ் பண்ணுறான். அப்படின்னா 31ஆம் தேதி காலையிலேருந்தே மழை. இப்போ நம்ம வரும்போது தூரெல்லாம் இந்த சும்மா தூரிகிட்டு இருக்கு, புரியுதா? அதனால தான் பகல்லாம் பெஞ்ச மழையால் இப்போ வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. சார், இந்த ஆற்றை கடந்தாதான் சார் அந்த கோயிலுக்கே போக முடியும். என்னக்குள்ளா சொல்கிற? ஆமாம் சார், இந்த தண்ணி எப்போ வத்துறது, நம்ம எப்போ அந்த கரைக்கு போகிறது? சார், அதான் சார் ஒன்றும் தெரில. சார், பிரசாத்தம் வந்துட்டான். வா பிரசாத். எப்படி இந்த பாலத்தை கடந்தால் தானே நம்ம அந்தாட்ட போக முடியும்? ஆமாம் சார், இதை கடந்தால் தான் நம்ம அந்தாட்ட போக முடியும். ஆனால் அன்னைக்கு நாங்கள் வரும்போது காலையில் ஒரு 9-10 மணி இருக்கும், 1ஆம் தேதி. அந்த தேதியில் ஆனால் பெருசாக தண்ணி போகல சார். இப்போ தான் அதிகமாக தண்ணி போகுது. அப்படின்னா இதை விட்டால் வேறு வழி ஏதாவது இருக்கா? சார், வேறு வழி இருக்குது சார். அது அந்த காட்டு வழியாக சுற்றிக்கிட்டு போகணும் சார். எந்த காட்டு வழியா? சார், அது கொடி வழி பாதை தான் சார். ஓகே, சரி போகலாம், அந்த வழியாக போகலாம். சார், அதுக்கு போகணுன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் சார். எனது இங்கேருந்து நடக்கணுமா? சார், இல்லை சார், வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டுட்டு அங்கேருந்து உள்ளே 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் சார். நடந்து போனால் தான் சார் அந்தாட்ட போக முடியும். மறுபடியும் நம்ம அங்கேருந்து கோயிலுக்கு வரணும்னா 1 கிலோமீட்டர் நடந்து தான் சார் வரணும். அந்தாட்ட போனால் பைக் கிடையாது. சரி, ஓகே, சீக்கிரம் கிளம்புங்க, போகலாம். சரிங்க சார். அப்படின்னு எல்லாரும் அங்கேருந்து கிளம்ப கலாவும் கூடவே வந்தா. நேராக போய் அந்த காட்டுப்பாதையில் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி நடந்து போனாங்க. அதே தருணம் மற்றொரு முனை. டே தம்பி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குண்ணே. எப்பயுமே நமக்கு தற்காப்பு தான் முக்கியம். முதல்ல நம்மளை நாம் காப்பாற்றிக்கணும், அதுக்கப்புறம் தான் கூட வரவனை காப்பாற்ற பார்க்கணும். எதிரி எந்த மாதிரி யோசிக்கிறான்றத முன்னாடியே நீ யோசிக்கணும். புரியுதா அண்ணா? புரியுதுண்ணே. மிளகா பொடியுங்க அண்ணா, பாக்கெட்டில் தான் நான் வச்சுருக்கேன். சரி, பத்திரமா வை. மிளகாத்தூளை எடுத்து அவன் மூஞ்சில் நீ அடிக்கும்போது தப்பி தவறி கூட
உன் பக்கம் திரும்பிடக்கூடாது. நீ மிளகாத்தூள் தான் அடிக்கிறேன்னு அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. நீ வாரி அடிக்க போறன்றதும் அவனுக்கு தெரியக்கூடாது. புரியுதா அண்ணா? புரியுதுண்ணே. சரியா முடிச்சிருவல்ல அண்ணா? முடிச்சிருவோண்ணே. வாடா தம்பி வாடா. இந்த மாதிரி ஆட்கள் தாண்டா நமக்கு தேவை. நம்ம ஜாதிக்கார பொண்ணை அந்த ஜாதிக்காரன் எப்படி அலோவ் பண்ணலாம்? நாம் என்ன அவ்வளோ கீழ்த்தனமாவா போயிட்டோம்? இன்னொரு தடவை எவனாவது இந்த மாதிரி நம்ம ஜாதிக்கார பொண்ணை பார்த்துக்கிட்டு வந்தான், அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவோன்னு அவனுங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி இவனை நீ துண்டு துண்டா வெட்டணும். சரியா? சரியா தம்பி? சரிண்ணே, நான் முடிச்சிடறேண்ணே. அண்ணே நீங்கள் என்னண்ணே அவனை அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ரொம்ப தப்புண்ணே. ஏய், உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாடுறா. அண்ணே நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புண்ணே. என்னண்ணா அந்த பையன் மட்டுமா லவ் பண்ணா? நம்ம பொண்ணு தானே லவ் பண்ணியிருக்குது. அதுக்கு போய் என்ன அதுக்காக அவனை கொல்ல சொல்லுவீங்களா அண்ணே? ஏய், உனக்கு தெரியாதுடா, அமைதியாயிருன்னு சொல்கிறல்ல. அண்ணே நீங்கள் அமைதியாருண்ணே. சின்ன பையன் அவனுக்கு என்னண்ணா தெரியும்? ஏய், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. அண்ணே சரி இருங்கண்ணே, அவனே சின்ன பையனை. ஏதோ அவங்க அக்காவை ஏதோ வேற ஜாதிக்கார பையன் லவ் பண்ணிட்டான். அதனால அவன் ஏதோ கஷ்டத்தில் இருக்கான். அவன்கிட்ட போய் இப்படி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்க. பின்ன என்னடா பண்ண சொல்ற? அண்ணே வெட்டணும் தான். நம்ம ஜாதிக்கார பொண்ணை நம்ம ஜாதிக்கார பையன் லவ் பண்ணாம வேற ஏதாவது ஜாதிக்கார பையன் வந்து லவ் பண்ணா வெட்டணும் தான். வெட்டி என்ன பண்ண சொல்ற? அவன் ஜெயிலுக்கு போவான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்து என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அவன் வாழ்க்கை தானே வீணா போவான். ஏதோ அந்த பசங்க லவ் பண்ணிருச்சு, முடிஞ்சா கல்யாணம் பண்ணி வைக்கிட்டோம். அப்படி இல்லையா விட்டுட்டு போட்டோம், அவங்க எங்கேயாவது ஓடி போய் ஏதாவது பண்ணிக்கிட்டோம். அப்படி இல்லையா இதெல்லாம் வேணாப்பான்னு பேசி சரி செஞ்சிருவான். இதுக்கு போய் ஒருத்தனை கொல்ல சொல்றியாண்ணா? இதெல்லாம் சரியா? டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? வந்து நம்ம ஜாதி சங்கத்துல இருந்து நீயே இப்படி பேசிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அண்ணா நம்ம ஜாதி சங்கம்லாம் இருக்கட்டண்ணே. அவங்க ஏதோ தம்பி நீ 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 கேட்டுக்கோ, அண்ணனுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க ஏதோ லவ் பண்ணி தொலைஞ்சிட்டாங்க. நீ என்ன பண்ணுவ? அவனை போய் வெட்டிடுவ. உங்க அக்கா அதை நினைச்சு வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பா. நீ ஜெயிலுக்கு போயிடுவ. ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதுவே நான் சொல்ற மாதிரி செய்யி. என்னென்ன சொல்றீங்க? கேளு. முதல்ல உங்க அக்காவை லவ் பண்ணா பாரு, அவனை போட்டுரு. புரியுதா? போட்டுறண்ணே, சொல்லுங்கண்ணா. அவனை போட்டுரு. போட்டுட்டு உங்க அக்காவையும் போட்டுரு. புரியுதா அண்ணா? போடுப்பா, சரியா வரும், போடு. அண்ணா என்னண்ணே போட்டுருன்னு சொல்றல, உங்க அக்காவையும் போட்டுருப்பா, அதான் சரியா வரும். அண்ணா வேணாம்ண்ணே. டே போடுறா, நான் சொல்றல போடு. உங்க அக்காவை முடிச்சு விட்டேன்னு வையா, 2 மர்டரு 2 வழக்கு மேல பதிவாகும். ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு 5 வருஷம், அதிகபட்சம் ஒரு 10 வருஷம் வெளியே வந்தேன்னு வையன், நம்ம ஜாதி சங்க தலைவரே நீ தான் அடுத்த போஸ்டிங். தெரியுமா? என்னென்ன சொல்றீங்க? ஆமாண்டா, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ உங்க அக்காவை லவ் பண்ணவனா கொன்னுற. நீ ஜெயிலுக்கு போற. வெளியே வந்து என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. உன் மேல ரிமார்க் வச்சு மறுபடியும் தூக்கி ஏதாவது கேஸை போட்டு உள்ள தள்ளுவாங்க. ஏன்? ஒரு கொலை பண்ணிட்டான், இவன் மேல ஏதாவது பொட்டி கேஸ் போட்டு தூக்கி உள்ள தள்ளுவாங்க. அதே நீ உங்க அக்காவையும் போட்டேன்னு வையன், உங்க அக்காவையும் போட்ட, உங்க அக்காவை லவ் பண்ணவனையும் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொந்த தங்கச்சியே சொந்த அக்காவையே போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல ஒரு பயம் வரும். இதை வச்சு இவன் தான் நம்ம ஜாதிக்கு உண்டான ஒரே தலைவன் சொல்லிட்டு நம்மளை சுத்தி இருக்கிற ஜாதிக்கார பசங்க எல்லாம் உன்னை தலைவனா வைப்பாங்க. நீ தலைவனானதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு அரசியல்ல போய் அப்படியே ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஏதாவது ஒரு சீட்டை பிடிச்சி அப்படியே பெரிய ஆளா வளர்ந்து போலாம். ஊர்ல எல்லாம் பெரிய ஆளா வளர்ந்துருக்கானே, எதனால? தன்னால உழைச்சி மக்களுக்கு சேவை செஞ்சு வளர்ந்தான்னு நினைச்சா? தம்பி, எல்லாம் சொந்தக்காரனை போட்டுதான் எல்லாரும் வளர்ந்து இந்த அளவுக்கு அவனும் எம்எல்ஏ எம்பி நின்று இருக்கான். இது தெரியாம என்னப்பா நீ? லைஃபை பாருப்பா. ஒருத்தனை போட்டு உன் லைஃபை கெடுத்துக்காத. 2 பேர்த்தையும் போடு. உன்னை நான் எங்க உட்கார வைக்க முடியுமோ அங்க நான் உட்கார வைக்கிறேன். என்ன சரிதானே நான் சொல்றது? அதான் நான் பார்த்தேன். என்னடா மூக்கையன் என்னென்னவோ பேசுறான்னு பார்த்தேன். என்னண்ணே சரிதானே நான் சொல்றது? சரிடா தம்பி, மூக்கையன் சொல்றதுதான் சரி. நீ என்ன பண்ணு, 2 பேர்த்தையும் முடிச்சு விடு. அடுத்து உனக்கு தான். அடுத்து 10 வருஷத்துல நீ தான் தலைவர். நான்லாம் வயசானவன்டா. நான் எத்தனை நாளைக்கு இருக்க போறேன்?
அடுத்த தலைமுறை வரணும்டா. நம்ம ஜாதியிலேருந்து அடுத்த தலைமுறை வந்தாதான் நம்மளை பார்த்து பயப்படுவானுங்க. இல்லைன்னா இப்படி தான் காலமெல்லாம் இப்படி தான் வேறு ஜாதிக்காரப்போ பயிலுங்க வந்து நம்ம பிள்ளைய வந்து கைக்கு பிடிச்சிருப்பாளுங்க, கண்ட மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க போறியா? வரணும்டா, நம்ம பயலுங்கெல்லாம் வரணும். வந்து இந்த மாதிரி அமர்ந்தாதான் ஒவ்வொருத்தனுக்கும் பயம் வரும். அதனால என்ன பண்ணுறா, நம்ம மூக்காயம் சொல்கிற மாதிரி 2 பேர்த்து முடிச்சு விடு. என்ன புரியுதா? சரிண்ணா, முடிச்சிடறேண்ணா. இவங்க இப்படியே பேசிக்கிட்டே இருக்க ஒருத்தன் வேகமா வண்டியில இருந்து இறங்கி வந்தான். அண்ணா அண்ணா என்னடா சொல்றா? அண்ணா, நம்ம நினைச்ச மாதிரி இந்த பையனோட அக்காவும் அவன் லவ் பண்ற பையனும் வண்டியில கோயில் பக்கம் போயிட்டு இருக்காங்கண்ணா. என்னடா சொல்ற? ஆமாண்ணா, 2 பேரும் உரசிக்கிட்டு போறாங்கண்ணா. கையில வண்டியில உட்காந்துக்கிட்டு கையை கொத்துக்கிட்டு போறாங்கண்ணா. அவங்கள அங்கேயே போட வேண்டியதானடா? இல்லைண்ணா, நீங்க சொன்னது தானே சரியா இருக்கும். அவனெல்லாம் நாம போடக்கூடாதுண்ணே. அவன் சொந்த தம்பியே போட்டா தானே இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயம் வரும். டேய் தம்பி, உங்கள் அக்கா இப்போ கோயிலில் தான் இருக்கா. கோயிலே அவங்க 2 பேர்த்தையும் முடிச்சிடுறியா? முடிக்கிறேண்ணே, நான் கண்டிப்பாக கோயிலே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு போக, பிரசாத், சவரா, குல்லா, கலா, போலீஸ் அப்படின்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு முனையில் அந்த கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. கோயிலில் என்ன நடக்குதுன்னு அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.